காட்டில் மழைக்காலம். ஒரு சமயம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா மீனுவோட குழந்தை சாரா மட்டும் தான் அம்மாவுக்காக கிளாஸ் முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே தான் பொண்ணை கூப்பிடுறதுக்காக மீனுக்குருவி ஸ்கூலுக்கு வந்துச்சு. அம்மா, என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. சாரா, நமக்கு சொந்தமான வாழை மரத்துல உள்ள பழங்கள் பழுத்துடுச்சுமா. கொஞ்சம் தோட்ட வேலைகள் இருந்து அதை பார்த்துட்டு வர நேரம் ஆகிடுச்சு. வா, நம்ம இப்பவே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த நேரத்துல நதிக்கரையோட பக்கத்துல ஒரு சின்ன ஆப்பிள் செடி வேரோட கிடக்கிறத குழந்தை சாரா பார்த்தா. அம்மா, இந்த ஆப்பிள் செடி இங்க எப்படிமா வந்துச்சு? பாருங்க, இந்த செடியில நிறைய ஆப்பிள் இருக்கு. நேத்துக்கு ஏதோ ஒரு காட்டுல மழை பெஞ்சிருக்குமா. அந்த மழையில தான் இந்த செடி வேரோட பிடுங்கிட்டு வந்திருக்கும். போகிற வழியில தான் நம்ம தோட்டம் இருக்கு, அங்க நட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் அந்த ஆப்பிள் செடியை எடுத்துக்கிட்டு தங்களோட தோட்டத்துக்கு வந்தாங்க. மீனுக்குருவி தன்னோட வாழை மரத்தோட பக்கத்துல அந்த ஆப்பிள் செடியை நட்டு வச்சது. அம்மா, நான் தினமும் வந்து இந்த ஆப்பிள் செடிக்கு நிறைய தண்ணி ஊத்துவேன். அப்பதான் இந்த செடி சீக்கிரம் வளரும். இல்ல சாரா, தேவைக்கு அதிகமா செய்தா எதுவுமே ஆபத்துல தான் முடியும். இந்த ஆப்பிள் செடிக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊத்தணும். அதிகப்படியான தண்ணி ஊத்துனா இந்த செடி இறந்து போயிடும். பிறகு சாராவும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா கனமழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே அந்த மழைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, இந்த மழையில என்னோட ஆப்பிள் செடி கீழே விழுந்துடுமாம்மா? சாரா, எனக்கு தெரியலம்மா. ஆனா மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளோட வாழை மரமும் இதனால பாதிக்கப்படும்னு நினைக்கிறேன். மரத்தோட மூட்டுல தண்ணீர் இருந்தா அதை வெளியே எடுத்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. ஆனா போகிற வழியெல்லாம் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமான வெள்ளம் வந்துகிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, நம்ம காட்டுல இதுவரை இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. நேராக வெள்ளம் மேல மேல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ஒரு வழியா தன்னோட தோட்டத்துக்கு வந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட தோட்டம் முழுவதும் வெள்ள நீரால நிரம்பி இருந்துச்சு. அட கடவுளே, இது ரொம்ப மோசம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா நம்ம காட்டுக்கு பெரிய அழிவு வரும். மற்ற பறவைகள் கிட்ட இதை உடனடியா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. மிட்டுவண்ணா, உங்க வீட்டோட கதவை திறங்க. என்ன மீனு, என்னாச்சு? இந்த ராத்திரி அதுவும் இந்த கொற்ற மழையில இங்க வந்திருக்க? மிட்டுவண்ணா, நம்ம காட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா ஓடிக்கிட்டு இருக்கு. நேராக தண்ணீரோட மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நிச்சயமா நம்மளோட வீடு தண்ணீர்ல மூழ்கிடும். நாம இப்பவே உயரமான இடத்துக்கு போயாகணும். ஆமா மீனு, நீ சரியாதான் சொல்ற. நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்ல. சரி, நீ காகங்கள் கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லு. நான் புறாவோட வீட்டுக்கு போய் சொல்றேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப நேரமா புறாவோட வீட்டின் கதவை தட்டின பிறகும் புறா தான் வீட்டோட கதவை திறக்கல. உடனே மிட்டு கிளி புறாவோட வீட்டின் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. புறாவோ தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. புறானு என் சத்தம் கேக்குதா? தயவு செஞ்சு தூக்கத்துல இருந்து எழும்புங்க. மிட்டு, என்னடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? அப்படி என்ன விஷயம்? புறானு, காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. பாதி இடங்கள்ல மரங்கள் தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. நாம இப்பவே நம்ம வீட்டை விட்டுட்டு உயரமான இடங்களுக்கு போயாகணும். சரி மிட்டு, நான் இப்பவே வரேன். அதே நேரத்துல மீனுக்குருவி காகங்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக காகங்களோட வீட்டின் கதவை தட்டுச்சு. ராணியக்கா, வீட்டோட கதவை திறங்க, நான் மீனு வந்திருக்கேன். அட, என்ன மீனு, இந்த மழையில இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? ராணியக்கா, ரொம்ப பலமா மழை பெய்யுது. நாம எல்லாம் உயரமான இடத்துக்கு போயாகணும். சீக்கிரம் கிளம்புங்க. மழை பெஞ்சா நாங்க ஏன் வீட்டை விட்டு கிளம்பணும்? ஐயோ ராணியக்கா, காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. தண்ணீரோட பட்டம் மேல மேல வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்மளோட வீடு தண்ணீர்ல மூழ்கிடும். ஹே மீனு, உனக்கு என்ன பிரச்சனை? இங்க இருந்து போ. இதை விட பெரிய மழையெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த மழையெல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. ராணி, நீ வீட்டுக்குள்ள வா.
அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை பூட்டிட்டு உள்ள போயிடுச்சு. மழையா மழை, நாம பார்க்காத மழையா, அருமையான தூக்கத்தை அந்த குருவி கெடுத்துடுச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவியோ சாரா கிட்ட நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுச்சு. இப்போ நமக்கு நேரம் இல்ல, உன்னோட ஸ்கூல் பேக்கை மட்டும் எடுத்துக்கோ, நாம சீக்கிரம் நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஆகணும். சரிம்மா, எனக்கு புரியுது, நான் இப்பவே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன சாரா வேக வேகமா தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் ஸ்கூல் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டா. தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்த எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. அட, காலு ராணியும் இன்னும் வரல. மீனு, நீ அவங்க கிட்ட விஷயத்த சொன்னியா? மிட்டுவண்ண, நான் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி அவங்க என் பேச்ச கேட்கல. வாங்க, நாம இப்பவே வேற ஏதாச்சும் உயரமான இடங்களுக்கு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் உயரமான இடத்துக்கு பறந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கு அப்புறமா ஒரு உயரமான மலைப்பகுதியில எல்லா பறவைகளும் போய் உட்கார்ந்தாங்க. நாம இப்பவே நமக்கான பாதுகாப்பு கூடாரத்தை கட்டியாகணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. ரொம்ப நேரம் குழந்தைங்க மழையில நனைஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். மழை வேற என்னைக்கு நிக்குமோ தெரியல. இப்பவே நமக்கான கூடாரத்தை அமைச்சாதான் இந்த மழைக்காலம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு புறாவும் மிட்டுக்கிளியும் மரக்கட்டைகளை தேடி பறந்து போனாங்க. மிட்டுக்கிளி தான் கூறிய அழகால மரக்கட்டைகளை எல்லாம் கடிச்சு கீழே போட்டுச்சு. புறாவோ அந்த மரக்கட்டைகள் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு மற்ற குருவிகள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. மற்ற குருவிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு அழகான கூடாரத்தை அமைச்சாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள எல்லா பறவைகளும் மழை நனையாதபடி ரொம்ப பாதுகாப்பா சந்தோஷமா உட்கார்ந்துருந்தாங்க. அதே நேரத்துல காகங்கள் தங்களோட வீட்டுல அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நேராக மெதுவா காகங்களோட வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சது. தங்களோட வீடு முழுவதும் தண்ணீர் வந்ததுமே காகங்கள் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட வீடு அப்படியே உடைஞ்சு விழுந்துடுச்சு. அச்சோ காலு, நல்ல காலம், நாம இப்ப வெளியே வந்தோம். இல்ல நாம இந்த வீட்டுக்குள்ளேயே செத்து போயிருப்போம். ஆமாமா ராணி, நீ சரியாதான் சொல்ற. வா, வேற ஏதாச்சும் பறவைகளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மற்ற பறவைகளோட வீட்டை தேடி பறந்து போனாங்க. அதே சமயத்துல மற்ற பறவைகளோ அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்தபடியே மழைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புராண, எனக்கு நிறைய சோளங்கள் இருக்கிற இடம் தெரியும். அது பக்கத்துல தான் இருக்கு. நாம வேணா போய் அந்த சோளங்களை எடுத்துட்டு வருவோமா? சரி மிட்டு, வா, நாம 2 பேரும் போலாம். மழைக்காலத்துல சூடா சோளங்களை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு புறாவும் கிளியும் சோளங்களை தேடி பறந்து போனாங்க. அதே நேரத்துல காலுவும் ராணியும் மற்ற பறவைகளோட வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தபடியே பறந்து போனாங்க. ஆனா எல்லா பறவைகளோட வீடும் தண்ணீரால மூழ்கி இருந்துச்சு. ராணி, இந்த காட்டுல நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. நாம அவங்கள எங்க போய் கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா எல்லாரும் உயரமான இடத்துல தான் இருப்பாங்க. நாம எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மறுபடியும் மற்ற பறவைகளை தேடி பறந்து போனாங்க. அதே நேரத்துல புறாவும் மிட்டுக்கிளியும் சோளங்களை எடுத்துட்டு வந்தாங்க. பறவைகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் பறந்து வந்த காகங்கள் மற்ற பறவைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நண்பர்களே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடிதான் நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இததான் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் என் பேச்ச கேட்கல. மீனு, என்ன மன்னிச்சிடு மீனு. இனிமே எந்த மழைக்காலம் வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாவே இருக்கலாம். சரி வாங்க, நீங்களும் வந்து இந்த கூடாரத்துல உட்காருங்க. பிறகு காலுவும் ராணியும் அந்த கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. எல்லா பறவைகளும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த மோசமான மழைக்காலத்தை கடந்து போனாங்க. காக்கையும் ஒரு அழகான காட்டுல ஒரு மாமரமும் அத்தி மரமும் பக்கத்துல இருந்துச்சு. அந்த மாமரத்து மேல காலுக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. அந்த அத்தி மரத்துல மீனுக்குருவி தன்னோட 3 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. காலு, தினமும் அந்த குருவி காட்டுல நிறைய இடத்துக்கு போய் விதவிதமான சாப்பாடுகளை கொண்டு வருது. ஆனா நீங்க என்னைக்குமே காஞ்ச தானியத்தை தான் கொண்டு வரீங்க. இன்னைக்கு அந்த குருவி கூட நீங்க உணவு தேட போங்க
அப்படின்னு அவன் மனைவி ராணி சொன்னதுமே காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, இன்னைக்கு நீ உணவு தேட போகும்போது நானும் உன் கூட வரேன் மீனு. சரி காலுவண்ணா, ஒரு திராட்சை தோட்டம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா அந்த தோட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற பழங்கள் இந்த நேரம் பழுத்திருக்கும். நான் இன்னைக்கு அங்கதான் போறேன். நான் என் கூட உங்களையும் கூட்டிட்டு போறேன். பசங்களா, அம்மா உணவு தேட போறேன். நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? பிங்கி, தம்பி தங்கச்சிகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காலுக்காகத்தின் கூட திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. திராட்சை தோட்டத்துக்கு போன 2 பறவைகளும் ஒரு கூடை நிறைய திராட்சை பழங்களை பறிச்சாங்க. அப்பாடா மீனு, இன்னைக்கு முழுவதும் எங்களுக்கு இந்த திராட்சைகள் போதும். வா, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். கழுவண்ணா, ஆனா என் பசங்களுக்கு இவ்ளோ திராட்சைகள் பத்தாது. நான் வேற ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அப்படின்னா நீ போ மீனு, எனக்கு இந்த திராட்சைகள் போதும். நான் வீட்டுக்கு போறேன். இந்த கூடையில இருக்கிற திராட்சையை என் குழந்தைங்களுக்கு கொடுத்துடுங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த திராட்சை கூடைய காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. காலுக்காகமும் அந்த 2 கூடையையும் எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தானியங்களை தேடி வேறு இடத்துக்கு பறந்து போச்சு. ஐயா காலு, திராட்சை பழங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்க 2 கூடையில திராட்சைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அனி, இதுல ஒரு கூடை தான் நமக்கு, ஒரு கூடை மீனுவோட வீட்டுக்கு. மீனுவோட வீட்டுக்கா? என்னால எல்லாம் மீனுக்குருவிக்க வீட்டுக்கு கூடை நிறைய திராட்சைய கொடுக்க முடியாது. அனி, அந்த குருவி அந்த குழந்தைங்களுக்காக பறிச்ச திராட்சை இது. இதெல்லாம் முடியாது. ஒரு கூடையில இருக்கிற திராட்சை எனக்கு, ஒரு கூடையில இருக்கிற திராட்சை நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த 2 கூடையில இருக்கிற திராட்சை பழங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. தேநீரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த 3 சின்ன குழந்தைங்களும் ரொம்ப பசியோட இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, அம்மா ஏங்கா இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா அக்கா, நாம காலு அங்கிள் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு பார்க்கலாமா? சரி, நான் போய் கேட்டு பார்க்கறேன். நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு மாமா, அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? பிங்கி, உங்க அம்மா வேறு இடங்களுக்கு தானியங்களை எடுக்க போயிருக்கு. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடும். காலு மாமா, என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பசிக்குது. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? எங்க அம்மா வந்ததுமே நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். ஹே பிங்கி, இங்க இருக்கிற உணவு எனக்கும் என் பையனுக்குமே பத்தாது. இதுல நான் உனக்கு உணவு தரணுமா? அதெல்லாம் முடியாது. போய் உன் வீட்டுல உட்காரு. கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துடும். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு ராணிக்காகம் கோபமா சொன்னதுமே பிங்கி குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. 2 குழந்தைங்களும் பசியோடையே பகல் முழுவதும் தான் கூட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவிக்கு அன்னைக்கு கொஞ்சம் தானியங்கள் தான் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வேகமா தான் வீட்டை நோக்கி வந்துச்சு. ரொம்ப பசியா இருந்த குழந்தைங்க ரொம்ப வேகமா அந்த தானியங்கள் முழுவதையும் சாப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு பசிக்குதம்மா. எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவு வேணும். நான் தான் காலு மாமா கிட்ட கூடை நிறைய திராட்சைகளை கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, காலு மாமா எங்களுக்கு எந்த திராட்சைகளுமே கொடுக்கல. என்ன, உங்களுக்கு திராட்சைகளை கொடுக்கலையா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காலு அண்ணா, இது நியாயமா? நான் பசங்க கிட்ட கொடுக்க சொல்லி உங்களுக்கு திராட்சைகளை கொடுத்து அனுப்புனே, நீங்க ஏன் பசங்களுக்கு கொடுக்கல? அத காலு தான் எடுத்துட்டு வந்தாரு. அதனால அந்த கூடையில இருக்கிற திராட்சை எனக்கும் என் பையனுக்கும் தான் சொந்தம். ஆமா மீனு, ராணி சொல்றது சரிதான். நான் தான் அந்த திராட்சைகளை எடுத்துட்டு வந்தேன். அதனால அந்த திராட்சை எனக்கு தான் சொந்தம். இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே, நான் தான் உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தையே காட்டி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் தான் கூட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வேகமா போய் அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் திராட்சைகளை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல திராட்சை தோட்டத்தை ஒரு காவலாளி காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. மரக்கிளையில இருந்து இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாகிடுச்சு.
இதுக்கு மேல இந்த திராட்சை பழங்களை பறிச்சா அது எனக்கு பாதுகாப்பா இருக்காது. வேற எங்கேயாச்சும் தான் உணவு தேடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவை தேடி வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா மீனுவோட கண்களுக்கு ஒரு மாமரம் தென்பட்டுச்சு. அதுல ஒரே ஒரு மாம்பழம் பழுத்திருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி வேகமா அந்த மாமரத்தோட பக்கத்துல போச்சு. அப்பாடா, இங்க ஒரு மாம்பழம் இருக்கு. இத கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்க பசி இல்லாம இன்னைக்கு தூங்குவாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல குழந்தை கிக்கி தான் அப்பா அம்மாவுக்காக தான் வீட்டு முன்னாடி அழுத்தபடியே காத்திருந்துச்சு. மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போறத பார்த்த கிக்கி மீனுக்குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது. மீனு ஆண்டி, மீனு ஆண்டி, இங்க வாங்க மீனு ஆண்டி. கிக்கியோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி கிக்கியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கிக்கி, என்னப்பா ஆச்சு? இந்த ராத்திரி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? மீனு ஆண்டி, என் அம்மாவும் அப்பாவும் காலையிலே உணவு தேட போனாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மீனு ஆண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது. அச்சச்சோ கிக்கி, நீ கவலைப்படாதப்பா. உன் அம்மாவும் அப்பாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை குழந்தை கிக்கிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது. ரொம்ப பசியோட இருந்த குழந்தையும் ரொம்ப வேகமா அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ஒரு மந்திர பறவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குருவி, உன்னுடைய பெருந்தன்மையை நினைத்து நான் வியப்படைகிறேன். நீ கவலைப்படாத, இன்னைக்கு உன் குழந்தைங்க பசி இல்லாம தூங்குவாங்க. மந்திர பறவை, உங்களை பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம் தான். இல்ல குருவி, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தான் உன்னோட அதிர்ஷ்டம். நம்ம காட்டுல இருக்கிற ஒரு ஆற்றங்கரை பக்கமா ஒரு மரவீடு இருக்கு. அந்த மரவீட்டுல உனக்கு என்ன தேவையோ நீ கேளு. அந்த மரவீடு நிச்சயமா உனக்கு கொடுக்கும். தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே அந்த மரவீடு இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த தேவதை சொன்னபடியே அங்க ஒரு அழகான மரவீடு இருந்துச்சு. மரவீடே, நீங்க என் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுங்க. மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே அந்த மரவீடு கூடை நிறைய பழங்களை மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குழந்தைங்களும் அன்னைக்கு ராத்திரி வயிறார சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி தனக்கு தேவையான உணவை அந்த மரவீட்டுக்கிட்ட கேட்டு வாங்குச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிட்றத பார்த்த காலுவுக்கும் ராணிக்கும் ரொம்ப பொறாம வந்துச்சு. காலு, அந்த குருவி இந்த உணவுகளை எல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. அந்த குருவி எங்கேருந்து உணவு எடுத்துட்டு வருதுன்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனுக்குருவிக்கு தெரியாம மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல மீனுக்குருவி அந்த மரவீட்டுக்கிட்ட உணவை கேட்டுச்சு. இத தூரமா உட்கார்ந்தபடியே காலுவும் ராணியும் பார்த்துட்டாங்க. காகங்கள் 2 பேரும் அந்த மரவீடோட பக்கத்துல போனாங்க. ஹே மரவீடே, நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பிரியாணியை கொடு. ஹே மோசமான காகங்களே, நீங்க பசியோட இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எந்த இரக்கத்தையும் காட்டல. அதனால நான் உங்களுக்கு எந்த உணவையும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன மரவீடு ஒரு தொடைப்பத்தை வரவழைச்சது. அந்த தொடப்பம் 2 காகங்களையும் பின்தொடர ஆரம்பிச்சது. அடிக்கு பயந்த காகங்கள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தினம் தினம் மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிட்றத 2 காகங்களும் ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சுதந்திரா, பார்த்திபன், வெற்றிவேந்தன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வெற்றிவேந்தன் ஹாப்பி 100 டேஸ். நிலா, ஜீவா, ரக்ஷித், மகிசாலினி, ஹர்ஷா, விக்கி, விசு, கல்பனா, சக்தி, தரேஷ், யுவன்ராஜ், வேதிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மணி, சூர்யா, ருத்ரயாழினி, ஜெய்ஷிகா, சிவா, சக்தி, அஹ்யான், நிஹாலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீபக், ஹரிஸ்,
ஹமிசா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நரேன் சாய், தனுஷ், ரேவதி, ஞானேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆர்த்தி, அஜித், அஜீவன், ஆதிரா, ருத்ரா, பாகுபலி, காவிஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நவஸ்ரீ, யோகஸ்ரீ, நிஷா, கர்ஷிதா, பாண்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.